Hello aspirants, here we are going to see the one of the greatest tragedy of Shakespeare, King Lear. நம்ம PGTRB syllabusல Shakespeare unitல King Lear வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒத்தல்லோ வந்து டீடைல் அனலைஸ் பண்ணியிருக்கோம். Now we are going to see and analyze King Lear in detailed way. The four greatest tragedy of Shakespeare அப்படின்னு கேட்டா ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர் அண்ட் மேக்பெத்னு சொல்லலாம். ஸோ இதில் கிங் லியர் தான் லீஸ்ட் பாப்புலர் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெஸ்ட் ட்ராஜடின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா உங்கள் டேடியோட கனெக்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சம்டைம் அழக கூட செஞ்சுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டோரியில் வர்ற ஒரு கிங், அவருக்கு 3 daughters இருக்காங்க. அந்த 3 daughterஸ்க்குமே இவர் கிங்டமை வந்து டிவைட் பண்ணி தந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் ஏஜ். அதுல யார் வந்து அவங்களோட லவ் வந்து வெளிப்படையா நல்லா சொல்றாங்க, அவரை இன்ஸ்பயர் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்களும் டேடிய வந்து ஃபிளாட்டர் பண்ணி கிங்டம் டிவைட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. பட் கடைசி பொண்ணு ஃபிளாட்டர் பண்றது, வெறுமனே வந்து பேசுறதுல என்ன அன்பை காமிச்சிட முடியுங்கிற ஒரு அவங்களுக்கு இருந்த ஒரு தாட்னால அவங்க சொல்ல மாட்டாங்க. நத்திங் மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க டாடி. அப்போ ஒண்ணுமே இல்லையா, அப்போ உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. கடைசியில அந்த பொண்ணு தான் இந்த கிங் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப டிவைட் பண்ணி கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்க வந்து ஏமாத்திருவாங்க. சோ இது இப்படிதான் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். கடைசியில கிங்கும் அந்த டாட்டரும் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்ல பிரிஞ்சுட்டாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, லாஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். So King Lear has been described as Shakespeare's greatest work, the tragedy in which he exhibits most fully his multitudinous power. அவர் ஃபுல்லா அவரோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணி எழுதின ஒர்க் அப்படின்னு சொன்னா இந்த கிங் லியரை தாங்க சொல்றாங்க. It was probably composed about 1605 and first published in a quarto edition in 1608 and later revised version in the first folio of 1623. So இது எப்ப வந்து கம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1605 அண்ட் பப்ளிஷ் பண்ணது 1608ல. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோலையும் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது ரிவைஸ்டு வெர்ஷன். அது எப்போ அப்படின்னா 1623. இதுல இருக்கிற மெயின் தீம்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துக்கிட்டா ஃபேமிலி கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதான் 3 daughters சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் 2 daughterஸும் ஏமாத்திடுவாங்க, அப்பா கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிட்டு. நெக்ஸ்ட் பெட்ரேயல். ஸோ அந்த 2 பொண்ணுங்களும் அப்பாவை பெட்ரே பண்றாங்களே, ஸோ அதுதான் மேட்னஸ். இதனால 2 பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுத்து ஒரு பொண்ணு கொடுக்காம விட்டதுனால கிங் லியர் வந்து ஒரு பார்ட்ல வந்து மேட்னஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. சோ இது ஒரு தீம்னு வச்சுக்கலாம். பவர். சோ பவருக்கு வந்து வரணுங்கிறதுக்காக இன்னொரு ப்ராப்ளம் வந்து வந்துட்டு இருக்கும். சோ இதெல்லாம் வந்து மெயின் தீம்ஸ் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see the characters. ஃபர்ஸ்ட் the king, கிங் லியர். இவரு வந்து பிரிட்டனோட கிங். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொண்ணு கானரில். இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா டியூக் ஆஃப் அல்பானி. செகண்ட் டாட்டர் ரீகன். இவங்க யாரோட வைஃப் அப்படின்னா டியூக் ஆஃப் கான்வெல். அண்ட் தென் கார்டிலியா. இந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணு. அன்மேரிடான ஸ்டார்டிங்ல காட்டும் போது அன்மேரிடா காட்டுவாங்க. சோ இவங்க கார்டிலியா. சோ இவங்க யாருக்கு ஒய்ஃப் ஆக போறாங்க அப்படின்னா கிங் ஆஃப் பிரான்ஸ்க்கு வந்து ஒய்ஃப் ஆக போறாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து சியூட்டர்ஸ் வருவாங்க இல்லையா. சோ இந்த கார்டிலியாக்கு வந்து 2 சியூட்டர்ஸ் வந்து அட் த பிகினிங்ல காட்டுவாங்க. அந்த 2 பேர் யாருன்னா கிங் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் டியூக் ஆஃப் பர்கண்டி அப்படிங்கிற 2 பேர் வந்து தான் கார்டிலியாக்கு சியூட்டர்ஸா வருவாங்க. நெக்ஸ்ட் தென் வி ஹாவ் ஏர்ல் ஆஃப் கிளவுச்செஸ்டர் அண்ட் தென் ஏர்ல் ஆஃப் கென்ட். இவங்க யாரு அப்படின்னா லாயல் மெம்பர்ஸ் டு த கிங். ஏர்ல் ஆஃப் கிளவுச்செஸ்டர் அவங்கள பாத்துக்கிட்டா 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு, எட்கர் அண்ட் எட்மண்ட். எட்கர் வந்து யாருன்னா லீகல் சன் சொல்றாங்க. எட்மண்ட் யாருன்னா இல்லெஜிட்டிமேட் சன். அதாவது அவங்கள மேரேஜ் பண்ணிக்காததுக்கு முன்னாடியே ஒரு பேபி பிறந்துரும் இல்லையா. சோ அவங்கள வந்து இல்லெஜிட்டிமேட் சன் தான் சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து சப்ளாட்டா போயிட்டு இருக்கும். ஏர்ல் ஆஃப் கிளவுச்செஸ்டர் ஸ்டோரியும் அண்ட் தென் கிங் லியரோட ஸ்டோரியும் வந்து சைட் பை சைடு போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வி ஹாவ் ஃபூல். கிங் கூடவே இருக்கிற ஃபூல் அவர் இருக்காரு. தட்ஸ் இட். இவங்க தான் வந்து கிங் லியர் இந்த பிளேல இருக்கிற கேரக்டர்ஸ்.
இவங்களை சார்ந்து எப்படி ஸ்டோரி மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல வந்து மொத்தமா பார்த்தா 5 ஆக்ட்ஸ் இருக்கு. இந்த செஷன்ல வந்து நம்ம ஆக்ட் 1 ஃபுல்லாவே பாத்துருவோம். ஆக்ட் 1ல மொத்தமா 5 சீன்ஸ் இருக்கு. லெட்ஸ் see ஆக்ட் 1 சீன் 1. ஸோ இந்த சீன் 1ல வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்னா, கிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறாரு. நெக்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் கிளவுச்செஸ்டர் அண்ட் கென்ட் வராங்க. 3 டாட்டர்ஸ் வராங்க. அந்த 3rd டாட்டர் கார்டிலியாவுக்கான சியூட்டர்ஸ் கிங் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் டியூக் ஆஃப் பர்கண்டி வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் தான் சீன் 1. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கென்ட் அண்ட் கிளவுச்செஸ்டர் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கென்ட் யாரு, கிளவுச்செஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். லாயல் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிங். கென்ட் அண்ட் தென் கிளவுச்செஸ்டருக்கு தான் 2 பசங்க இருக்காங்க. கிளவுச்செஸ்டருக்கோட பசங்க எட்மண்ட் அண்ட் எட்கர். இதுல யார் லெஜிட்டிமேட் அண்ட் இல்லெஜிட்டிமேட், இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி அப்படின்னா, கிங் என்ன டிசைட் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு வந்து கிங்டம் கொடுக்க போறாங்க, இல்ல யாருக்கு அதிகமா டிவைட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ கென்ட் அண்ட் கிளவுச்செஸ்டர் தான் பேசிட்டு இருக்காங்க. கென்ட் வந்து சொல்றாரு, டியூக் ஆஃப் அல்பானிக்கு வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தானே மூத்த மருமகன். ஸோ அவங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஏர்ல் ஆஃப் கிளவுச்செஸ்டர் அவரோட இல்லெஜிட்டிமேட் சன் எட்மண்ட்டை வந்து கென்ட் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவன் தான் எட்மண்ட், என்னோட இல்லெஜிட்டிமேட் சன். எனக்கு ஒரு லெஜிட்டிமேட் சன்னும் இருக்கான், அவன் பேரு எட்கர். ஆனா அவன் தான் மூத்தவன், இவன் வந்து இளையவன் அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து 9 இயர்ஸா அப்ராட்ல இருந்தான், இப்ப மறுபடியும் வந்து சீக்கிரமா கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்மண்ட் கிட்டையும் ஏர்ல் ஆஃப் கென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, கிங், 3 டாட்டர்ஸ் அண்ட் தென் டியூக் ஆஃப் அல்பானி அண்ட் தென் டியூக் ஆஃப் கார்ன்வெல் வராங்க. ஸோ இந்த கிளவுச்செஸ்டர் கிட்ட கிங் ஆர்டர் பண்றாரு, கார்டிலியோட சியூட்டர்ஸ் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளவுச்செஸ்டர் எக்ஸிட் ஆயிடுறாரு. இப்ப வந்து 3 டாட்டர்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் இருக்கா? கான்ரில், 2nd டாட்டர் ரீகன், 3rd டாட்டர் கார்டிலியா. கானரிலோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா டியூக் ஆஃப் அல்பானி. ரீகனுக்கு யாரு அப்படின்னா டியூக் ஆஃப் கார்ன்வெல் அண்ட் தென் கார்டிலியா கிங் ஆஃப் பிரான்ஸ் தான் மேரி பண்ண போறாங்க. பட் இது வரைக்கும் அவங்க இன்னும் வரல. கிங் வந்து சொல்றாரு, எல்லாத்திட்டையும் இன்ஃபார்ம் பண்றாரு, நான் கிங்டம் வந்து டிவைட் பண்ணலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் ஏஜ் ஐ ஹாவ் டிசைடட் டு divide the kingdom, but I will give you my greatest gift to the one who best deserves among us 3. யார் என்னை வந்து என்னோட லவ் டிசர்வ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னா கானரில். ஏன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு அவங்க தான். நீ வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி, உன்னோட அன்பை பொலிமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கிங் லியர். ஸோ கான்ரில் பேசுறத பார்த்தீங்கன்னா நீங்களே விழுந்துருவீங்க, அந்த மாதிரி பேசுறாங்க. என்னன்னா, ஐ லவ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிரஸ், மோர் டியர்லி தென் ஐசைட், ஸ்பேஸ், liberty, beyond all wealth. I love you as much as life itself, and I love you with all my grace, health, beauty and honor. பா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க மட்டும்தான் எனக்கு. இதில் இருக்கிற எதுவுமே வேண்டாம், என்னோட லவ் உங்களுக்காக மட்டும்தான் என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவை ஃபிளாட்டர் பண்றாங்க. இந்த டைம்ல கார்டிலியா வந்து அசைட் சொல்றாங்க. வாட் டு ஸ்பீக் இஃப் இட் டர்ன்ஸ் டு மீ. ஐயோ, நான் என்ன பேசுறது, இவ எப்படி பேசுறாளே, எனக்கு ஒண்ணுமே மைண்ட்ல வரலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா கார்டிலியா. ஸோ அது வந்து அசைட், வாட் டு ஸ்பீக் இஃப் இட் டர்ன்ஸ் டு மீ அப்படின்னு. தென் கிங் லியர் அனௌன்ஸ் பண்றாரு, ஆல் த லேண்ட் டு கானரில் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. டார்க் ஃபாரஸ்ட், ஃபெர்டைல் பிளைன்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைட் மெடோஸ் இதெல்லாம் உனக்கு தாமா, வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கானரிலுக்கு கொடுத்துறாரு. நெக்ஸ்ட் ரீகன். யாரு நெக்ஸ்ட் வரப்போறவங்க டாட்டர் தான் ரீகன் தான் செகண்ட் டாட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா. அவங்க சொல்றாங்க, அப்பா நான் சொல்ல வந்த எல்லாத்தையும் என்னோட அக்காவே சொல்லிட்டா. ஐ ஃபீல் சேம் ஆஸ் மை சிஸ்டர் டோல்ட், பட் ஒன்னு வந்து மிஸ் பண்ணிட்டா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஐ ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் யோர் லவ், மை செல்ஃப் அண்ட் எனிமி டு ஆல் அதர் ஜாய்ஸ் விச் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஸ்கொயர் ஆஃப் சென்ஸ் பொசஸஸ் ஃபைண்ட்.
ஐ எம் அலோன் ஃபெலிசிட்டேட் இன் யோர் டியர் ஹைனஸ் லவ். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு எதிரி தான், உங்க லவ் தாண்டி இருக்கிற எல்லாமே எனக்கு எதிரி தான், உங்க லவ் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரீகனும் வந்து அவங்க அப்பாவை வந்து இன்ஸ்பயர் பண்ணிடுறாங்க. எகெயின் கார்டிலியா வந்து ஒரு அசைட் வந்து சொல்றாங்க, பட் ஐ எம் நாட் புவர் அட் ஆல், ஐ நோ மை லவ் இஸ் வெயிட்டர் அண்ட் மோர் சின்சியர் தென் மை வேர்ட்ஸ். ஆனால் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களாம் என்னமோ பேசிட்டு போறாங்க, பட் நான் வந்து இவங்களை விட சின்சியராகவும் அவங்கள விட வெயிட்டான லவ் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன நடக்க போகுது கார்டிலியாக்கு அவங்களுக்கு தெரியாது இந்த டைம்ல. நெக்ஸ்ட் கிங் லியர் அனௌன்ஸ் பண்றாரு ரீகனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிங் லியர் அனௌன்ஸ் பண்றது என்னன்னா, ஐ கிவ் யூ லார்ஜ் தேர்ட் ஆஃப் மை ஃபேர் கிங்டம் விச் இஸ் நோ லெஸ் இன் ஏரியா வேல்யூ ஆர் பியூட்டி தன் த லேண்ட் ஐ கேவ் டு காண்ட்ரில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ 1/3 தான் அவங்களுக்கு போகுது. இப்ப வரைக்கும் வந்து கார்டிலியாக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு நினைச்சு சொல்றாங்க. பட் வந்து கார்டிலியாக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது இப்ப. அதனால இது வந்து மறுபடியும் டிவைட் ஆகும், 2ஆ டிவைட் ஆகும். அதுல கானரலுக்கு ஒரு பகுதியும் ரீகனுக்கு ஒரு பகுதியும் வரும். ஸோ இப்போ வந்து கிங் லியர் வந்து இவங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் கார்டிலியா வந்து நீ ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லி 3ஆவது பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க. கார்டிலியா என்ன சொல்றாங்கன்னா, நத்திங் மை லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐ cannot heave my heart into my mouth. I love your majesty no more nor less. as a daughter of நான் உங்களை லவ் பண்றேன், அதிகமும் இல்லை குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னை ஃபாதர் பண்ணீங்க, ரேஸ் பண்ணீங்க, லவ் பண்ணீங்க, அதே மாதிரி தான் ஐ எம் டியூட்டிஃபுல் டு யூ, ஐ ஒபே யூ, ஐ ஹானர் யூ, அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங் மை லார்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்டிலியா. கிங் லியர் சொல்றாரு, யூ ஆர் சோ யங் அண்ட் சோ ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க, நான் ஹானஸ்டான பொண்ணு தான், ஹார்ட்லெஸ்ன்னு சொல்லாதீங்க, ஐ எம் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க கார்டிலியா. அண்ட் தென் கிங் லியர் சொல்றாரு, ஓகே நீ ஹானஸ்டாவே இருந்துக்கோ, ட்ரூத்தாவே இருக்கட்டும், யுவர் ட்ரூத் ஒன்லி வில் பி யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், நீ அதவே வச்சுக்கமா, உனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங் லியர் சொல்லிடுறாரு. இந்த டைம்ல தான் ஏர்ல் ஆஃப் கென்ட் வந்து டிஸ்வேட் பண்றாரு. யார் கூட அப்படின்னா கிங் கூட. பட் கிங் லியர் வந்து அவரை ஸ்டாப் பண்றாங்க, நீ எதுவும் பேசக்கூடாது, வாய மூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் கிங் லியர் வந்து கிங் ஆஃப் பிரான்ஸையும் டியூக் ஆஃப் பர்கண்டியும் வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்க. நெக்ஸ்ட் கான்வெலையும் அல்பானியும் இப்ப கூப்பிட்டு, உங்களுக்கு தான் இவளுக்கு நான் எதுவுமே கொடுக்க போறதில்ல, இந்த கிங்டம் வந்து 3ஆ பிரிக்க வேண்டாம், 2ஆ பிரிச்சு நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 1 மாசம் நான் காண்ட்ரில் கூட வந்து ஸ்டே பண்ணுவேன், நெக்ஸ்ட் ரீகன் கூட 1 மந்த் ஸ்டே பண்ணுவேன், என்னோட 100 நைட்ஸும் என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100 நைட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான ஒரு கொஸ்டினா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட கிங்குங்கிற டைட்டில் அண்ட் ஹானர்ஸ் அதை நான் வச்சுக்குவேன், பட் த பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்கம் எல்லாமே உங்களோட தான், இதை நான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் உங்களுக்கு என்னோட க்ரௌனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வெல்க்கும் அல்பானிக்கும் க்ரௌனை கொடுத்துட்றாரு. ஆனா இந்த டைம்ல வந்து ஏர்ல் ஆஃப் கென்ட் தானே இருக்காரு. ஸோ அவர் வந்து இவரை நீங்க ரீதிங்க் பண்ணுங்க, உங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா இல்ல, 2 பொண்ணுங்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு பொண்ணுக்கு கொடுக்காம விட்டீங்கன்னா அது பெரிய ஒரு எரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீதிங்க் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து கிங் லியர் வந்து எடுத்த முடிவுலேருந்து மாற போறதே இல்லை. உனக்கு உன்னோட உயிர் மேல ஏதாவது பயம் இருந்ததுன்னா வாயை மூடிட்டு இருந்துக்க, இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் பயம் இல்லை, என்னோட லைஃபே போனாலும் பரவாயில்ல, நீங்க இதுல ரீதிங்க் பண்ணுங்க, உங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னே சொல்லிடுறாங்க. கிங் லியர் வந்து ஆர்டர் போடுறாரு, இப்ப நீ வந்து 5 டேஸ்க்கு நீ இந்த கண்ட்ரில இருக்கலாம், 6th டே வந்து நீ இங்க பார்த்த அப்படின்னா நீ 6th டே நீ இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடணும், 7th டே இஃப் யூ ஆர் ஸ்பாட்டட் யூ வில் பி கில் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றாங்க கென்ட்டுக்கு. ஸோ ஏர்ல் ஆஃப் கென்ட் வந்து பேனிஷ் பண்ணப்படுறாரு. ஐ வில் நெவர் டேக் பேக் வாட் ஐ ஹாவ் ப்ராமிஸ் டு, நீ என்ன சொல்றது, நான் வந்து எடுத்த முடிவை மாற்ற போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ல் ஆஃப் கென்ட்டை வந்து பேனிஷ் பண்றாரு. ஸோ ஏர்ல் ஆஃப் கென்ட் வந்து ஒரு கோட் சொல்றாரு, ஃப்ரீடம் ரீப்ளேஸ்டு பை பேனிஷ்மெண்ட் சொல்லிட்டு கிளம்ப போறாரு, அங்கிருந்து கிளம்ப போறாரு.
இப்போ கார்டிலியா கிட்ட ஒன்று சொல்றாங்க, உன்னை கடவுள் தாமா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, த காட்ஸ் டு their dear shelter take you made that justly think and has most rightly said. நீ வந்து சரியாக தான் சொன்ன, பட் வந்து உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கார்டிலியா கிட்ட. அண்ட் தென் காண்ட்ரில் அண்ட் ரீகன் கிட்ட சொல்றாங்க, யுவர் லார்ஜ் ஸ்பீச்சஸ் மே யுவர் டீட்ஸ் அப்ரூவ் தட் குட் எஃபெக்ட்ஸ் மே ஸ்ப்ரிங் ஃப்ரம் வேர்ட்ஸ் ஆஃப் லவ். இது வந்து கார்னரில் கிட்டையும் ரீகன் கிட்டையும் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இப்ப எக்ஸிட் ஆயிடுறாரு ஏர்ல் ஆஃப் கென்ட். இப்ப கிளவுச்செஸ்டர் என்டர் ஆகுறாரு. யார் கூட வருவாங்க? ஏர்ல் ஆஃப் கிளவுச்செஸ்டர். அவர் வந்து கிங் ஆஃப் பிரான்ஸ் கூடயும் டியூக் ஆஃப் பர்கண்டியும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க கிங் கிட்ட. கிங் லியர் வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா டியூக் ஆஃப் பர்கண்டி கிட்ட தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கார்டிலியாவை மேரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது பர்கண்டி சொல்கிறாரு, நான் ஐ வாண்ட் நத்திங் மை லார்ட், நீங்கள் ஆஃபர் பண்ணதை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு அதுவே போதும், அது நீங்கள் கம்மியாக கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிங் லியர் சொல்கிறாரு, என்னோட லவ் ஃபார் கார்டிலியா வாஸ் கிரேட், பட் இப்போ கிடையாது, ப்ரைஸ் ஹஸ் ஃபாலன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னோட ஒன்லி டவுரி என்ன அப்படின்னா என்னோட கர்ஸ் தான் அவளுக்கு இனிமேல் என்னோட சொத்துலேருந்து எந்த ஒரு பைசாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால டியூக் ஆஃப் பர்கண்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இந்த டைம்ல கிங் ஆஃப் பிரான்ஸ் வந்து என்னாச்சு, இவ்வளோ நேரம் வந்து நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு, இவ ஏதாவது கிரைம் ஏதாவது பண்ணிட்டாளா, இவ்வளோ மான்ஸ்டர்ஸா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்டிலியா வந்து சொல்றாங்க, ஐ லேக் த ஆர்ட் ஆஃப் ஃபிளாட்ரி அண்ட் எம்டி வேர்ட்ஸ். எனக்கு வந்து ஃபிளாட்டர் பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா, இல்லை எம்டி வேர்ட்ஸை சொல்லி அவங்க மனசை ஃபில் பண்ண தெரிஞ்சதுன்னா நான் இந்நேரம் நல்லவளா இருந்திருப்பேன். ஆனால் அது எனக்கு தெரியாதனால நான் இப்போ மோசமானவளா தெரிஞ்சிட்டு இருக்கேன். பட் என்னை அந்த மாதிரி மர்டர் பண்ண மாதிரியோ ஒரு கிரைம் பண்ண மாதிரியோ சொல்லாதீங்க. எனக்கு வந்து ஒரு ஃபிளாட்டரிங் டங்க்கு கிரீடி ஐ கிடையாது அப்படின்னு சொல்லி கார்டிலியா சொல்றாங்க. கிங் லியர் வந்து ஆர்டர் பண்றாங்க, யார்கிட்டனா கார்டிலியா, நீ இங்கிருந்து வெளியில போய் என் முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லும்போது கிங் ஆஃப் பிரான்ஸ் வந்து டியூக் ஆஃப் பர்கண்டிட்ட அக்செப்ட் பண்ணிக்கோ, அவதான் உன்னோட டவுரியே அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து டியூக் ஆஃப் பர்கண்டி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கு கார்டிலியாஸ் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு மணி தான் தேவைப்படுது, என்னோட லவ் கிடையாது, அதனால நான் உங்களை ரிஜெக்ட் பண்றேன், ஐ ஒன்ட் பி யுவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கார்டிலியா சொல்லிடுவாங்க. இப்ப கிங் ஆஃப் பிரான்ஸ் வந்து சொல்றாங்க, கிங் ஆஃப் பிரான்ஸ்க்கு வந்து கார்டிலியா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அவங்க வந்து கிங் ஆஃப் பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பீயிங் இன் புவர் யூ ஹாவ் பிகம் ரிச், பீயிங் அபேண்டன் யூ ஆர் வேல்யூபிள், பீயிங் ஹேட்டட் யூ ஆர் லவ்டு அப்படின்னு சொல்லி அவரோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க கார்டிலியா கிட்ட. அவங்க ஒய்ஃபா அக்செப்ட் பண்ணி அவளோட விர்ச்சுஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நீங்க தான் இனிமேல் பிரான்ஸோட குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து கிங் லியர் சொல்றாரு, ஓகே லெட் ஹர் பி யுவர் ஒய்ஃப், ஷீ இஸ் நோ டாட்டர் ஆஃப் மைன், இனிமேல் என்னோட டாட்டர் அவ கிடையாது, நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸிட் ஆயிடுறாங்க. இப்ப இங்க யார் இருக்காங்க அப்படின்னா கிங் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் தென் கார்டிலியா அண்ட் தென் காண்ட்ரில் அண்ட் ரீகன் இவங்க எல்லாம் இருக்காங்க. கார்டிலியா வந்து சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, யூ ஸ்மூத்ஸ் அவர் ஃபாதர்ஸ் லவ், ஐ லீவ் யூ வித் டியர்ஸ், லவ் அவர் ஃபாதர் அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம். நான் உங்களை நம்பி தான் அப்பாவை விட்டுட்டு போறேன், ஆனா நீங்க வந்து உங்களோட ஸ்மூத்தான வேர்ட்ஸ் வச்சு அப்பாவை வந்து ஜெயிச்சிட்டீங்க, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணணும் நீ ஒன்னும் சொல்லித்தர தேவையில்லை, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கார்டிலியாவும் ஓகே டைம் வந்து ரிவியல் பண்ணும், உங்களை பத்தின எல்லா விஷயங்களும் டைம் வந்து ரிவியல் பண்ணும், ஓகே அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அண்ட் கார்டிலியாவும் எக்ஸிட் ஆயிடுறாங்க. இப்ப இந்த கார்னரில் அண்ட் ரீகனும் வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை பத்தி, எப்படி இந்த வயசுலயும் கூட இவருக்கு இவ்வளோ ஒரு ரேஷ் ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருக்காரு, ஒரு அன்பான ஒரு பொண்ணவே வந்து வெளியே தள்ளிட்டாரு, இதே நிலைமை தான் நம்மளுக்கும் ஒரு நாளைக்கு வரும், அதனால நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ இதுக்கான ஒரு முடிவு சீக்கிரமா, அப்பாவுக்கு ஒரு முடிவு சீக்கிரமா கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, காண்ட்ரில் அண்ட் தென் ரீகன். சோ இப்படிதான் ஆக்ட் 1 சீன் 1 முடியுது. This is Act 1 Scene 2
இந்த சீன்ல நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா எட்மண்ட் அண்ட் தென் எட்கர் அண்ட் தென் இவங்க ஃபாதர் ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர். இவங்க 3 பேர் இருக்கிற ஒரு சீன் தான் இந்த சீன் 2. இதுல ஓவராலா என்ன வியூ அப்படின்னா எட்மண்ட் வந்து ஒரு லெட்டரை காமிச்சு ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டரை சீட் பண்றாங்க. எப்படின்னா எட்கர் வந்து ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டரை கில் பண்றதுக்காக எட்மண்ட்டையும் கூப்பிடுறான் அப்படிங்கறத மாதிரி தான் அந்த லெட்டர்ல இருக்குது. அவன் செட் பண்ணது, எட்மண்ட் செட் பண்ணது. ஸோ திஸ் இஸ் சீன் 2. எட்மண்ட் வந்து ஒரு லெட்டரோட இந்த சீனுக்கு என்டர் ஆகுறாங்க. என்ட்ராயிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, நான் மட்டும் இந்த மேன்மேட் சோஷியல் ரூல்ஸ்ல ஏன் அஃபெக்ட் ஆகணும், எனக்கு எந்த ஒரு ரைட்ஸ்மே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா நான் இல்லெஜிட்டிமேட் சன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாரும் என்னை பாஸ்டர்னு கால் பண்றாங்க, என்னை ஒர்த்லெஸ்னு கால் பண்றாங்க. இது வந்து சரிப்பட்டு வராது. எனக்கு கண்டிப்பா என் ஃபாதரோட லேண்ட் கண்டிப்பா நான் எடுத்தே ஆகணும். அவரு எட்கரை எப்படி லவ் பண்றாரோ அதே அளவுதான் என்னையும் லவ் பண்றாரு. ஸோ இந்த லெட்டர் வந்து சக்சீட் ஆச்சு அப்படின்னா, என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா என் கைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல கிளவுசெஸ்டர் என்டர் ஆகுறாரு. கிளவுசெஸ்டர் யாரு? ஃபாதர். இவன் வந்து இல்லெஜிட்டிமேட் சன். இப்ப வந்துட்டு கிளவுசெஸ்டர் லாஸ்ட் சீன்ல நடந்தது எல்லாத்தையும் கிங்கோட டெசிஷன் என்ன, கார்டிலியாவை அனுப்பிச்சது, அப்புறம் கென்ட்டோட பேனிஷ்மெண்ட், இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, எட்மண்ட் ஏதோ கையில வச்சிருக்கா, அது எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சிருக்க கையில அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எட்மண்ட் சொல்றான், என்னால இது ஒரு லெட்டர், என்னால இதை ரீட் பண்ண முடியாது, இதோட கண்டென்ட் வந்து ரொம்ப அஃபென்சிவா இருக்குது, நீங்க என்னைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த லெட்டர் உனக்கு எப்படி கிடைச்சது, யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேட்கிறாரு. மேபி இது என்னோட பிரதர் எட்கரா தான் இருக்கும், அவன் வந்து என்னோட விர்ச்சுவை செக் பண்றதுக்காக தான் இந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அந்த லெட்டரை வாங்கி ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர் வந்து ரீட் பண்றாரு. அந்த ரீட் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த ஓல்டு மேன் இருக்கிற வரைக்கும், அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃபை நம்ம கரெக்டா என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம இப்ப பிரைம் டைம்ல இருக்கோம், ஆனா நம்மளால என்ஜாய் பண்ண முடியுதா? இல்ல. இவங்க எப்போ ஓல்டா, இவங்க கடைசி காலம் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப நம்ம என்ஜாய் பண்ற டைம்ல இருக்க மாட்டோம். அதனால நம்ம இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நம்ம ஃபாதருக்கு நம்ம எட்டர்னல் ரெஸ்ட் கொடுத்துட்டா நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம், நம்ம இத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்கர் எழுதினதாக இந்த லெட்டரை வந்து படிக்கிறாரு ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர். இந்த லெட்டர் டைரக்டாவே எட்கர் கொடுத்தானா அப்படின்னு கேக்குறாரு கிளவுசெஸ்டர். இல்லப்பா, இந்த மாதிரி எனக்கு யாரோ விண்டோல இருந்து போட்ட மாதிரி இருந்தது, டைரக்டா எனக்கு இந்த லெட்டர் வந்து எட்கர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எட்மண்ட் சொல்றான். ஆனா எப்பவுமே எட்கர் வந்து சொல்லிட்டே இருப்பான், என்னன்னா நம்ம அப்பாங்களை நம்ம தான் பாத்துக்கணும், அவங்க மெச்சூரிட்டி ஆகும்போது, அவங்க ஓல்டு ஏஜ் சிக்னஸ்ல இருக்கும்போது, வீக்னஸா இருக்கும்போது நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவான். இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு ஒப்பீனியன் வந்து நான் எப்பவுமே எட்கர் கிட்ட பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி எட்மண்ட் சொல்றா. அதுக்கு ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர் சொல்றாரு, கரெக்டா தான் சொல்லியிருக்கான், நான் வீக் ஆகும்போது என்னோட எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறானா, அபாமினபிள் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு கிளவுசெஸ்டர் சொல்றாரு. எட்மண்ட் ஒரு நல்லவனை போல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா வெயிட் பண்ணுங்க, வெயிட் ஃபார் சம் டைம், எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்காம இந்த லெட்டரை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட வேண்டாம். ஒருவேளை இது வந்து என்னோட விர்ச்சுவை செக் பண்றதுக்காக இல்ல வேற ஒரு ரீசனுக்காக இது நடந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கும் எட்கருக்கும் இருக்கிற லாயல்ட்டி வந்து கெட்டு போயிரும். சோ நீங்க நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பான். யாருன்னா எட்மண்ட். என்னன்னா, நானும் எட்கரும் தனியா ஒரு இடத்துல நின்னு பேசுறோம், அதை நீங்க வந்து வேற ஒரு ஹைடிங் பிளேஸ்ல இருந்து கேளுங்க. அப்ப நான் வந்து எட்கர் கிட்ட இது எப்படி ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் திருப்பி சொல்லுவான், அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் எட்கரை பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கறான் எட்மண்ட். தென் கிளவுசெஸ்டர் வந்துட்டு ஓகே கோ அண்ட் ஃபைண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எக்லிப்சஸ் ஆஃப் சன் அண்ட் மூன் ஆர் ஈவில் ஓமன் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா, பேட் திங்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் எக்லிப்சஸ், love loses its passions, friendship fall apart, brother become enemies, riots break out in cities, civil war begin, bond between father and son is broken. இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம்
சொல்றாரு. இது ஆக்சுவலா ஒரு ஃபோர் ஷேடோவிங் மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே நடக்க போகுது ஃபியூச்சர்ல. தென் க்ளவுச்செஸ்டர் வந்து எக்ஸிட் ஆயிராரு. இப்ப எட்மண்ட் வந்து தனியா இருக்கா. அவங்க அப்பா வந்து எதுக்கு எடுத்தாலும் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா. சோ அதை பத்தி கமெண்ட் பண்றாரு எட்மண்ட். இது வந்து ஒரு ஃபூலிஷ்னஸ் ஆஃப் தி வேர்ல்டா இருக்கு. எது நடந்தாலும் நம்ம செய்யற மிஸ்டேக்கு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம சன்னையும் மூனையும் ஸ்டாரையும் பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இது நம்மளுக்கு ஒரு நல்ல தருணம் தான், அவங்க மேல பழிய போட்டுட்டு நம்ம இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்ட் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கறாரு. இந்த டைம்ல எட்கர் வந்து என்டர் ஆகுறாரு. இப்ப வந்து இவ வந்து சீரியஸா முகத்தை வச்சுக்கணும் இல்லையா. சோ நானும் வந்து ஒரு சேடான ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எட்மண்ட் வந்து சேடா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான். அதுக்கு எட்கர் வந்து கேக்குறான், ஏன் நீ இவ்வளவு சீரியஸா இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தாரு, அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அதெல்லாமாவிடா நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எட்கர் வந்து எட்மண்ட் கிட்ட கேட்பாங்க. அப்புறம் எட்மண்ட் சொல்றான், நீ எப்ப அப்பாவை வந்து மீட் பண்ண, அப்பா வந்து உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அந்த மாதிரி எல்லாம் இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் நேத்து நைட்டு தானே 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்பா வந்து உங்களோட ரொம்ப கோவமா இருக்காங்க, நீ வந்து அப்பாவை இப்போதைக்கு மீட் பண்ண வேண்டாம், அவரோட கோவம் எல்லாம் தனியட்டும், அதுக்கப்புறம் நீ மீட் பண்ணு, இப்ப மட்டும் மீட் பண்ணிராத அப்படின்னு சொல்லும்போது எட்கர் வந்து சொல்றான், யாரோ ஒருத்தன் தப்பான ஒரு ஈவில் டங்கு தான் என்னை பத்தி ஏதாவது தப்பா அட்வைஸ் பண்ணிருக்கோம் நம்ம அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லி எட்கர் சொல்றாங்க. அண்ட் தென் இதை கேட்டுட்டு எட்கர் வந்து எக்ஸிட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் அங்க தனியா இருக்கிறது எட்மண்ட் தான். எனக்கு ஒரு கல்லிபிள் ஃபாதர் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி ஒரு நோபல் பிரதர் இருக்கிற வரைக்கும் என்னோட இந்த பிசினஸ் வந்து தப்பாகாது, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்றாரு. இஃப் நாட் பை பர்த் ஹேவ் லேண்ட்ஸ் பை விட். நான் வந்து பை பர்த்ல எனக்கு எந்த சொத்தும் கிடைக்கலனாலும் என்னோட நாலேஜ் வச்சு நான் வந்து இந்த சொத்தை நான் மீட்டுருவேன், என் பேர்ல கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருன்னா எட்மண்ட். தட்ஸ் இட். திஸ் இஸ் ஆக்ட் 1 சீன் 2. திஸ் இஸ் ஆக்ட் 1 சீன் 3. இந்த சீன்ல நம்ம கான்ட்ரில் அண்ட் தென் அவங்களோட ஸ்டிவார்ட் அண்ட் ஆஸ்வல்ட் இவங்கள தான் பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரோட தான் இந்த சீன் முடியும். கான்ட்ரில் வந்து மூத்த பொண்ணு, அவங்களோட தான் இப்ப கிங்லியர் வந்து அவரோட 100 நைட்ஸோட ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்ப கான்ட்ரில் வந்து ஆஸ்வெல் கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, ஃபாதரோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்வெல்ட் வந்து சொல்றான், நம்மளோட ஒரு சர்வெண்ட்டை வந்து கிங் வந்து அடிச்சுட்டாரு, ஸ்ட்ரைக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது கான்ட்ரில் வந்து என்ன ஆர்டர் பண்றாங்க, அவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க வேண்டாம், இது உன்னோட ஃபெல்லோ சர்வெண்ட் சொல்லி எல்லாத்தையுமே வந்து நீங்க அதே மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இது பிடிக்கல அப்படின்னா எங்க அப்பா வந்து என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போட்டும், நான் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கும் இந்த மெசேஜ் நான் கன்வே பண்ணிடுறேன், அவளும் நான் என்ன பண்றேனோ அதுவே அவ திரும்பி பண்ணட்டும், இதை நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீன் முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆக்ட் 1 சீன் 3. This is Act 1 Scene 4. Scene 4ல யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, கென்ட் இருக்கார் இல்லையா, Earl of Kent, லாயல் மெம்பர் டு தி கிங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவரை பேனிஷ் பண்ணிடுவாங்க. சீன் 1ல நம்ம இப்பதான் அவரை மறுபடியும் பாக்குறோம். ஆனா அவர் வந்து டிஸ்கைஸ்டா வராரு, எப்படி இருந்தாலும் கிங் கூடவே இருக்கணும், அவருக்கு சப்போர்ட்டிவா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கைஸ்டா வருவாரு. இப்ப வந்து அவரு சர்வெண்டா இருந்து கிங்குக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறாரு. இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். தென் ஆஸ்வெல்டு அவரு கான்ட்ரில் சொன்ன மாதிரியே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து கிங் கிட்டே நடக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இவனுக்கு என்ன இவ்வளோ திமிர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து ஆஸ்வெல்ட ஸ்ட்ரைக் பண்ணி கீழே உழுக வச்சிருவாங்க. தென் வந்து கிங் வந்து ஆர்டர் பண்ணுவாரு, இந்த மாதிரி கார்னரில் கூட்டிட்டு வாங்க, தென் ஃபூலையும் காணமே, ஃபூலையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூல் வந்ததுக்கு அப்புறம் ஃபூல் வந்து இந்த கார்டிலியா வந்து சென்ட் பண்ணது அவருக்கு பிடிக்காம இருக்கும், அதனால கஷ்டப்பட்டுட்டு அவர் இங்க வந்து பார்க்காம இருப்பாரு. தென் ஃபூல் வராரு, வந்துட்டு கிங்கு கிட்ட சொல்றாரு, யூ ஆர் எ ஃபூல் டு கிவ் யுவர் க்ரௌன் டு யுவர் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் ஃபூலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு, கமெண்ட் பண்ணுவாரு கிங் கிட்ட. தென் கான்ட்ரில் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிங்கும் கார்னரிலும் வந்து பேசிக்குவாங்க, என்ன உன்னோட சர்வன்ட்ஸ் எல்லாம் வந்து
ஒண்ணுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் வந்து அவங்க டேடி அதாவது கிங் லியரை வந்து மரியாதை இல்லாம தான் நடத்துவாங்க. ஒரு டாட்டர் மாதிரியே பேச மாட்டாங்க. அப்ப வந்து புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கிங் வந்து நினைச்சு ரொம்ப ஒரு மேட்னஸ் கிட்ட வந்து கானரலுக்கே வந்து ஒரு சாபம் விடுற மாதிரி எல்லாம் பேசுவாரு. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சீன். இதுல இருந்து நிறைய கோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கேட்கலாம். ஸோ எந்த சீன்ல இருந்து இந்த கோட்டெல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து மேக்சிமம் வரலாம். ஏன்னா இது ஒரு பெரிய சீனு. ஃபூல் வந்து இவருக்கு சொல்லி கொடுப்பாரு, நீங்க ஒரு ஃபூலிஷா இருக்கிறதோட இது எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வந்து விடுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாரு. அண்ட் தென் அவரோட ஹேட்டை வந்து ஆஃபர் பண்ணுவார் கிங். இனிமேல் நான் ஃபுல் இல்லை, நீங்க தான் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூல் வந்து ஹேட்டை வந்து கிங் கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கிங் வந்து ரொம்ப மோசமா வந்து ஒரு பொண்ணை வந்து பேசுற ஒரு சீன்னா இந்த சீன். இது ரொம்ப ஒரு டச்சிங்கான சீன். ஏன்னா ஒரு ஃபாதரை ஒரு பொண்ணு வந்து ஏமாத்திட்டா என்னெல்லாம் நடக்கும், பணம் சொத்து இதெல்லாம் போற வரைக்கும் இப்படி பேசுறாங்க, போனதுக்கு அப்புறம் இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க லிசன் பண்ணுங்க. திஸ் இஸ் ஆக்ட் 1 சீன் 4. சீன் 4 யாரோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கென்ட் வந்து டிஸ்கைஸ்டா வராரு. கிங் லியர்ட்ட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் லியரும் கென்ட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ கென்ட் வந்து ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஐ எம் வெரி ஹானஸ்ட் ஹார்ட்டட் ஃபெல்லோ, நான் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கென்ட்டு. நீ ஏன் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிற அப்படின்னு கிங் லியர் கேட்பாரு. நான் உங்களோட ஃபேஸில் ஒரு அத்தாரிட்டி தெரியுது, அதனால நான் உங்க கூட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கென்ட் சொல்வார். அப்புறம் கென்ட்டோட ஏஜ் என்னன்னு கேட்பாரு. எனக்கு 48 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிங் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாரு, சர்வெண்டா நீ கூட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிங் லியர் வந்து ஃபூல் பத்தி கேட்பாரு. ஃபூல் எங்க 2 நாளாவே காணோம், என்னை வந்து பார்க்கவே இல்லை ஃபூல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிங் லியர் வந்து கென்ட் கிட்ட சொல்லி ஃபூலை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கென்ட் வந்து எக்ஸிட் ஆயிடுறாரு. இப்ப ஆஸ்வல்ட் வந்து என்ட்ரு ஆவான். பட் வந்து அவன் எதுவுமே மதிக்காத மாதிரி போவான். கிங் லியர் கேட்பாரு, என்னோட டாட்டர் இங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்க மாட்டான் ஆஸ்வல்ட். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அப்புறம் கிங் லியர் வந்து நைட் கிட்ட சொல்லிட்டு அவன் ஏன் அப்படி போறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போய் நீ அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நைட் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் வந்து இங்க கிடைக்காம மிஸ் ஆயிட்டு இருக்கு, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நைட்டு. அண்ட் தென் கிங் லியர் ஆல்சோ ஃபெட் லைக் தட். ஃபூல் பத்தி கேட்கறாங்க நைட் கிட்ட, ஏன் வந்து ஃபூலை காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா கார்டிலியாவை வந்து பிரான்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு விட்டதுலேருந்து அவர் சேடா இருக்காரு, அதனால வந்து இங்க பார்க்க வராம இருக்காரு அப்படின்னு சொல்லி நைட் சொல்லுவாங்க. இப்ப மறுபடியும் இந்த ஆஸ்வல்ட தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆஸ்வல்டும் கிங் லியரும் பேசிக்கிற மாதிரி இப்போ ஒரு சீன். அந்த ஆஸ்வல்ட கேட்பாரு, ஏய் மேன் ஹூ am I அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு கிங் லியர். அசால்ட்டா வந்து ஆஸ்வல்ட் சொல்லுவான், மை லேடிஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவான். என்னது உன்னோட லேடிஸ் ஃபாதரா, உனக்கு எவ்வளவு தைரியம், யூ ஆர் அ ஓர்சன் டாக், யூ ஸ்லேவ், யூ பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி திட்டுவாரு கிங் லியர். யார, ஆஸ்வல்ட. அண்ட் தென் கிங் லியர் என்ன பண்றாருன்னா அவரை ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. அவன் கீழே உழுகிற நேரம் பார்த்து நம்ம கென்ட்டு கூட அவரை கீழே தடுக்கி கீழே உழுக வச்சிருவாங்க. கென்ட்டும் வந்து வந்துடுறாரு. இப்ப கென்ட் வந்து ஆஸ்வல்ட யூ ஆர் அ ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீப்பான ஒரு டேர்ம் அப்போ அந்த டைம்ல. அண்ட் தென் இதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு போயிடுவான், ஆஸ்வல்ட் வந்து போயிடுவான். இப்போ வந்து ஃபூல் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ இந்த கீழே தள்ளி விட்டான் இல்லையா கென்ட், வந்து ஆஸ்வல்ட கீழே தள்ளி விட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாரு கிங் லியர் வந்து கென்ட்டுக்கு, இந்தப்பா உனக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸ்க்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபூல் வந்து கிங் லியர் கிட்ட சொல்றாங்க, நான் கூட இந்த கென்ட்டை வந்து ஹையர் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோட வேலை மாதிரி அவனோட வேலையும் மாற போகுது, அவனும் உங்களுக்கு கீழே வேலை செஞ்சா அவனும் ஃபூல் தான் ஆக போறான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஃபூலோட கேப்பை வந்து கென்ட்டுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் தென் ஃபூல் வந்து கென்ட்டு கிட்டே சொல்றாரு, நீ வந்து கிங் லியரை நம்ம கிங்கை வந்து ஃபாலோ பண்ணினா யூ ஷுட் பி ஆல்சோ எ ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் என்னோட கேப்பை உனக்கு கொடுக்குறேன். யாராவது 2 டாட்டருக்கு எல்லாமே கொடுத்துட்டு ஒரு டாட்டரை சும்மா அனுப்பிச்சுடுவாங்களா? அப்ப அவங்க ஃபூல் தானே அப்படின்னு சொல்லி ஃபூல் வந்து கென்ட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஃபூல் வந்து கிங் லியரை வந்து மார்க் பண்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காரு. தென் அட்வைஸ் பண்றாரு, ஹாவ் மோர் தென் யூ ஷோ, ஸ்பீக் லெஸ் தென் யூ நோ, லென் லெஸ் தென் யூ ஓன், ரைட் மோர் தென் யூ வாக், டோன்ட் பெட் எவ்ரி திங் ஆன் எ த்ரோ ஆஃப் தி டைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டு நீ இப்படியே வெறுமனே உட்காந்துட்டு இருந்தா அது சரி வராது, அது தப்பாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி இப்பவே சொல்றாரு ஃபூல். அண்ட் தென் இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுவாங்களாட்டது, இவங்களே ஃபூலாக இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலையும் இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லார்ட்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் மென்லாம் என்ன ஃபூலாக இருக்க விட மாட்டாங்க, அவங்களே என்னோட டைட்டில்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் கிட்ட ஒரு ஃபன் பண்ணுறாங்க. என்னன்னா, எனக்கு ஒரு எக்கு கொடுங்க, அதில் 2 க்ரௌனை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்படி ஒரு எக்கில் 2 க்ரௌன் நீ வந்து காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கிங்கு. அதுக்கு ஃபுல் ரிப்ளை பண்ணுறது என்னன்னா, நான் ஒரு எக்கை வந்து பாயில் பண்ண எக்கை வந்து ஹாஃபாக வந்து நான் கட் பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஒயிட் பார்ட்ஸை வந்து சாப்பிட்டது போக எல்லோ பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லோ பார்ட்டை நான் 2ஆ கட் பண்ணனா இது ஒரு க்ரௌன் இருக்கும், இது ஒரு க்ரௌன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறாரு. ஏன்னா இது ஒரு ஃபூலிஷான விஷயம், அதைத்தான் நீங்களும் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி தான் உங்களோட ஆக்ஷன் இப்போ இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஃபூல் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது மார்க் பண்றாரு கிங் லியர். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது காண்ட்ரில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கிங் லியர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபூல் வந்து சொல்றாரு, உங்ககிட்ட இப்போ கையில் ஒன்றுமே இல்லை, உங்களோட என்கொயரியும் வந்து வில் நாட் பி வேல்யூபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் வந்து 0வா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் ப்ராப்பராக வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபூல் வந்து காண்ட்ரில் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்னை அமைதியா இருக்க சொல்றீங்க அவ்வளவுதானே, சரி ஓகே நான் அமைதியா இருக்கிறேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்ப காண்ட்ரிலும் கிங் லியரும் பேசிக்கிறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்டான சீன். இப்ப இவங்க 2 பேர் பேசிக்கும் போது தான் வந்து நம்ம ட்ராமாவோட கோர் பாயிண்ட்ல வந்து நிக்குது. இதுக்கப்புறம் தான் ட்ராஜடி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க பார்க்கலாம். காண்ட்ரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம கிங் லியர் கூட இருக்கிறாங்க இல்லையா, 100 நைட்ஸ் இருப்பாங்க இல்லையா கூட, அவங்களோட பிஹேவியர் சரியில்ல, அவங்கள என்கரேஜ் பண்றதே கிங் தான், இது வந்து சரியில்லை, இதுக்கு தக்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்ட்ரில் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபூல் வந்து சொல்றாங்க, ஸ்பேரோ ரேஸ்டு குக்கு பிட்டன் ஸ்பேரோ ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து உங்க பொண்ணு வளர்த்துனீங்க, இங்க பாருங்க உங்க பொண்ணே இப்ப உங்களை கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபூல் வந்து சொல்றாங்க. தென் காண்ட்ரில் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஓல்டு மேன் அண்ட் ரெஸ்பெக்டட் மேன், பட் நீங்க வந்து உங்களோட 100 நைட்ஸ் வச்சிருக்கீங்க, ஸ்கொயர்ஸ் வச்சிருக்கீங்க, இவங்க எல்லாமே டிஸ்ஆர்டரா இருக்காங்க, வல்கரா இருக்காங்க, இது ஏதோ சீப் ரவுடி இன் மாதிரி தெரியுது போல அவங்களுக்கு, இது ஒரு பிராத்தல் ஹவுஸ் மாதிரி அவங்க நினைச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்க ஏன் வந்து 100 நைட்ஸ் வச்சிருக்கீங்க, அதுல பாதியா குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காண்ட்ரில் பேசுறாங்க. இதை கேட்டோன்னு என்ன ஆகும், கிங் லியருக்கு அப்பதான் அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்றாரு, ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம், இப்ப பாரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்றாரு. இனி கொஞ்சமா அவர் வந்து ஸ்லைட்டா ஒரு மேட்னஸ்க்கு போவாரு. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சீனு. அதுல சில கோட்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா லிசன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கோட் சொல்வார், டஸ் எனி ஹியர் நோ மீ, why this is not Lear, does Lear walk thus, speak thus, where are his eyes, either his notion weakens or his discernings or lethargy, sleeping or waking, it's not so, who is it that can tell me who I am இப்படின்னு சொல்லி ஒரு கோட் சொல்றாரு. அதாவது என்னாச்சு, நான் வந்து ஒரு கிங் தானே, என்கிட்ட யார் இப்படி பேசுறாங்க, எனக்கு இப்படி நடக்குமா, இது என்ன கனவா இல்ல நினைவா, உண்மையாலும் இதுதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு மேட்னஸ் போயிட்டு
திரும்பி வர மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு. அதுக்கப்புறம் கிங்லியர் வந்து அட்டண்டன்ஸ் கிட்ட சொல்லுவார், சேடில் பண்ணுங்க, சேடில் த ஹார்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டண்டன்ஸ்க்கு, நைட்ஸ்க்கு, ஸ்கொயர்ஸ்க்கு இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாரு கிங்லியர். தென் இப்ப காண்ட்ரல் கிட்ட சொல்லுவாங்க, யூ ஆர் எ ஒர்த்லெஸ் பாஸ்டர்ட், ஐ ஹவ் ஒன் ட்ரூ டாட்டர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு டாட்டர் இருக்காங்க எனக்கு, அவ உன்னை வந்து என்ன பண்ணணும்னு அவ பண்ணுவா அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையோட தான் இப்பயும் இருந்து பேசிட்டு இருக்காரு. நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ காண்ட்ரல் கிட்ட சபிக்கிற மாதிரி இல்ல ரொம்பவுமே மனசுடைஞ்சு அவங்கள திட்டுற மாதிரி சில ஸ்பீச்சஸ் வந்து இனிமேல் வரும். இப்ப அல்பானி வராரு. அல்பானி யாருன்னு தெரியும், காண்ட்ரலோட ஹஸ்பண்ட், டியூக் ஆஃப் அல்பானி வந்துட்டாரு. அப்ப கிங்லியர் சொல்றாரு, ஷீ இஸ் இன்கிராட்டிடியூட் டெவில், அன்கிரேட்ஃபுல் சைல்ட், ஷீ இஸ் எ சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெத்த பொண்ணைவே அவர் பயங்கரமா திட்டுறாரு. இன்கிராட்டிடியூட், டவ் மார்பிள் ஹார்ட்டட் fiend, more hideous ingratitude, thou marble-hearted fiend, more hideous who thou show thee in a child than the sea monster அப்படின்னு சொல்லி பொண்ணை வந்து ரொம்ப திட்டுறாரு. யாரு, நம்ம கிங்லியர். தென் வந்து கிங்லியர் வந்து நேச்சர் கிட்ட வந்து வாதாடுற மாதிரி ஒரு சீனு. அதாவது என்னோட மின்னெல்லாம் வந்து எக்ஸலண்ட் குவாலிட்டிஸான ஒரு மென் தான் என் கூட இருக்காங்க, அவங்க ஹானரபிளான ரெப்புடேஷனான ஆளுங்க தான் நான் வச்சிருக்கேன், நீ அவங்களே இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டை வந்து அவரே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு சொல்ற மாதிரி, என்னோட விஸ்டம்லாம் வெளியில போட்டும், ஃபூலிஷெல்லாம் என்கிட்ட வரட்டும், நான் இப்படி ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன் இல்லையா, இதுதான் இனிமேல் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நேச்சர், டியர் காடஸ், மேக் ஹர் womb sterile, no baby will ever emerge, if so give her a spiteful child to torment her, turn all her motherly care and nurturing into mockery, she will know how an ungrateful child is sharper than a serpent's tooth அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவளுக்கு குழந்தைய பிறக்க கூடாது, குழந்தை பிறந்தாலும் அது வந்து சர்பன்ட்டோட டூத்தை விட ரொம்ப மோசமான ஒரு குழந்தை பிறக்கணும் இவளை டார்ச்சர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு கிங்லியர். யாரு, கானரில் பார்த்து. இந்த கோட் என்ன அப்படின்னா, ஹியர் நேச்சர், டியர் காடஸ், ஹியர் சஸ்பெண்ட் தை பர்பஸ், இஃப் thou did intend to make this creature fruitful, into her womb convey sterility இப்படிங்கிற ஒரு கோட் வந்து அவர் அந்த இடத்துல கன்வே பண்றாரு. ஃபைனலா சொல்றாரு என்னன்னா, என்னோட பெயின் அண்ட் சிக்னஸ் வந்து உன்னை கண்டிப்பா உன்னை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும், நீ எனக்கு கொடுத்த இந்த தாங்க முடியாத வழியை நீயும் அனுபவிப்ப, ஒரு ஃபாதரோட கர்ஸ் வந்து உன்னை எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துது நீயே பாரு, எனக்கு வந்து இன்னொரு டாக்டர் இருக்கா, அவ உன்னோட உல்ஃபிஸ் ஃபேஷை வந்து கிழிச்சு எறிவா பாரு, நான் வந்து இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. இதுக்கு ஃபூல் வந்து சொல்றாரு, வேலை இவ்வளவு மோசம்னா அவ இவளை விட மோசமா தான் இருப்பா, ரெண்டு டாக்டரும் ஒரே மாதிரி தானே, நம்ம கிங்லியருக்கு ஒன்றும் தெரியாம அங்க போய் மறுபடியும் வினைய பாக்கறதுக்கு தானே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஃபூலும் எக்ஸிட் ஆயிடுறாங்க. இப்ப அல்பானியும் காண்ட்ரலும் பேசிக்கிறாங்க. ஃபூலு, அட்டண்டன்ஸ் அண்ட் தென் கிங்லியர் எல்லாருமே எக்ஸிட் ஆயிடுறாங்க. இப்ப காண்ட்ரல் அண்ட் தென் டியூக் ஆஃப் அல்பானி ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. டியூக் ஆஃப் அல்பானி வந்து கொஞ்சம் மெச்சூர்டா அவர் வந்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் ஒரு ஹானஸ்ட் பர்சன். ஸோ இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ இதில் ரொம்ப நர்வஸாக இருக்க, நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களோட விஷயத்த நீங்கள் உங்களோடய வச்சுக்கோங்க, அதை என்கிட்ட சொல்லி திணிக்காதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி காண்ட்ரல் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இப்போது நான் என்னோட தங்கச்சிக்கு நான் இதை அங்கே வந்துட்டுருக்காங்க, நீயும் நான் பண்ணதே பண்ணுன்னு சொல்லி நான் லெட்டரை எழுதணும், எழுதி நான் அவளுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறா காண்ட்ரல். அந்த லெட்டரை வந்து யார் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னா ஆஸ்வல்டு. இப்போ ஆஸ்வல்டை கூப்பிட்டு, நீ உன்னோட மென்னை கூட்டிட்டு நீ கிளம்பு, இதை வந்து இந்த லெட்டரை வந்து ரீகன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் தென் ஆஸ்வல்டு வந்து எக்ஸிட் ஆயிடுறான். ஆனா இது வந்து டியூக் ஆஃப் அல்பானிக்கு பிடிக்கல. நீங்க இந்த விஷயத்துல எனக்கு மிஸ்கைட் கொடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
காண்ட்ரில் சொல்கிறான். ஆனால் அதுக்கு வந்து அல்பானி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சில விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிடுவோம், நீ வந்து தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறா யாரு, காண்ட்ரில், திஸ் மில்கி ஜென்டில்னஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் தோ ஐ கண்டம் நாட் yet under pardon you are much more attasked for want of wisdom than praise for harmful mildness. இப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவரு ஒரு ஜென்டிலான ஒரு பர்சன். யாரு, டியூக் ஆஃப் அல்பானி. இந்த 2 ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டியூக் ஆஃப் அல்பானி அண்டு டியூக் ஆஃப் கான்வெல். இதில் யாரு வந்து ஜென்டிலானவங்க, ரொம்ப வந்து யாரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டா, இதில் வந்து டியூக் ஆஃப் அல்பானி ஜென்டில்மேன். அவர் வந்து ஒரு ஹானஸ்ட் அண்ட் வந்து ஹர்ட் பண்ணாமல் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். இதுதான் டியூக் ஆஃப் அல்பானியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி தான் ஆக்ட் 1 சீன் 4 வந்து முடியுது. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எல்லாம் வந்து நான் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் கேட்டிங்கனாலே நீங்கள் ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் we will see act 1 scene 5. இந்த சீன் வந்து ஷார்ட் சீன் தான். இதில் கிங்லியர் அண்ட் தென் கென்ட் அண்ட் ஃபூல் இருப்பாங்க. கிங்லியர் வந்து கென்ட்டு கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அதை ரீகன் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சி விடுவார். ஸோ கென்ட் வந்து எக்ஸிட் ஆயிடுவார். ஃபூலும் அண்ட் தென் கிங்லியர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபூல் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு கிங்லியர் கிட்ட, ஆனால் நிறையா மாக் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் கிங்லியர் வந்து ரீகன் வந்து எனக்கு இருக்கா, அவ வந்து என்னை பார்த்துக்குவாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து ஃபூல் வந்து அவளுமே 2 பேருமே சேமாக தான் இருப்பாங்க, அவளும் ஒரு கிராப், 2 டாட்டர்ஸுமே ஒரு கிராப் ஆப்பிள்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. கிங்லியர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கிங்லியர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நான் இவனால வந்து நான் மேட் ஆயிடுவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்றாரு. ஸ்வீட் ஹெவன் கீப் மீ இன் டெம்பர் ஐ வுட் நாட் பி மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீன் முடியும். ஆக்ட் 1 சீன் 5. தட்ஸ் இட்.